ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 16, 2026 அன்னைக்கு கடைசி தேதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்களோ அவங்க கம்பல்சரியா இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத மத்திய அரசு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த இகேஒய்சியை நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் புக்கிங் வந்து செய்யறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கேஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சப்சிடி பத்தி எந்த டீட்டெயிலும் அவங்க சொல்லல. ஸோ இருந்தாலும் இந்த சப்சிடி மூலியமா, அதாவது உஜ்வாலால வந்து நீங்க வந்து பதிவு பண்ணி கேஸ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 300 ரூபாய்ன்ற சப்சிடி கிடைக்கும். ஸோ அதற்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த இகேஒய்சி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இகேஒய்சியை 2023 இருந்து வெளியுறுத்திட்டு வராங்க. ஸோ இருந்தும் இப்போ வந்து கடைசி தேதியா 16ஆம் தேதி ஆகஸ்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த இகேஒய்சியால என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஒருவேளை இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா யாரெல்லாம் வந்து பதிவு பண்ணி இந்த கேஸை வாங்குறீங்களோ அவங்களுக்கு உரிய நபருக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகும். ஸோ பிளாக்ல விற்கக்கூடிய கேஸோ அல்லது வணிகத்துக்கு யூஸ் பண்ண நேரத்தில் வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தடைப்படுறதுக்கும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கு கூடவே போலி கணக்குகள்லாம் ஓப்பன் பண்ணி இந்த கேஸ் புக்கிங்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த இகேஒய்சி எப்படியெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆஃப்லைன் மூலியமா பண்ண முடியும், ஆன்லைன் மூலியமா வந்து உங்களால் வந்து தாராளமாக பண்ணிக்க முடியும். ஸோ யாரெல்லாம் ஆஃப்லைனில் நேரில் போயிட்டு பண்ண முடியலையோ அவங்க தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஒருவேளை இல்லை நான் நேரில் போய் பண்ணலாம், தாராளமாக உங்களால் வந்து பண்ண முடியும். ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக வந்து இருக்கணும். இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் ஆர்டின்னு சொல்லக்கூடிய ஆதாருடைய அஃபிஷியலான ஒரு ஆப். நீங்கள் தாராளமாக பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் ஒன் ஆப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பாரத் யூஸ் பண்ணீங்கன்னா பிபிசிஎல் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹெச்பி யூஸ் பண்ணீங்கன்னா ஹெச்பி பே அப்படிங்கிறத பிளே ஸ்டோரில் இந்த அவைலபிளாக வந்து கண்டிப்பாக இந்த ஆப் எல்லாமே வந்துருக்கும். நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லியாக இது ஓப்பன் ஆகும். ஒரு வேறு எதனா நம்பர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் மூலிமா இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஹோம் பேஜில் மைக்ரோஃபைல் அல்லது ஹோம் பேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் என்டர் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது போனீங்கன்னா இந்த ஆப்புடைய பெர்மிஷன் வந்து கேட்கும். ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் ஆர்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் உங்கள் ஃபேஸ் அதில் க்ரீன் கலரில் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேப்சர் ஆகி வித்தின் 1 மினிட்குள்ளேயே உங்களுக்கு இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை எனக்கு ஆன்லைனில் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு, அதாவது நீங்கள் வந்து எங்கே பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு உங்கள் கேஸ் புக்கும் ஆதார் கார்டும் கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா அல்லது ஓடிபி மூலிமா உங்களுடைய கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இல்லை எனக்கு அப்படியும் எனக்கு வந்து சரியாக வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் போட வரக்கூடிய டெலிவரி கிட்ட வந்து அப்படின்னா இந்த ஆப் வந்திருக்கும். அவங்க கிட்ட உங்கள் ஆதார் கார்டும் அதன் பிறகு உங்களுடைய கேஸ் புக்கையும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேஒய்சியை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் எளிமையாக கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆகஸ்ட் 16க்குள்ளே எல்லாருமே கம்பல்சரியாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.